ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் விவாதம் தொடர்கிறது. இதற்கு முன்னதாக ஜெயா டிவியில் தொடர்ந்து விவாதத்தின் பெரும்பகுதியை பார்த்தோம். தொடர்ந்து நமது விவாதத்தில் பங்கு கொள்வதற்காக அஇஅதிமுகவின் திரு ஆர்.பி. உதயகுமார் மற்றும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டியார் ஆகியோர் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். திரு ஸ்ரீதர் வாண்டியார், முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த வழக்கு ஏற்கனவே நாம் பேசிக்கிட்டு இருந்தோம், விவாதங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்று முழுவதுமே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீது பழிவாங்கும் நோக்கத்தில் அவருடைய அரசியல் வளர்ச்சி பிடிக்காமல், அவருடைய மக்களுக்கு செய்யும் சேவைகள் பிடிக்காமல் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அந்த காலத்தில் ஒரு 18 வருடங்களுக்கு முன்பு வழக்குகள் தொடுத்தார்கள். வழக்குகள் தொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த வழக்குகள் அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் முறியடித்து விட்டார்கள். ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் மீதம் இருந்தது. இந்த வழக்கில் எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என தொடர்ந்து திமுக தலைவரும் அவரை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அவர்கள் சதித்திட்டம் தீட்டி இந்த வழக்கை பெங்களூரு, அதாவது கர்நாடக மாநிலத்திற்கு மாற்றினார்கள். ஏன் இப்படி செய்ய வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? கர்நாடகாவுக்கு மாற்றினுடைய மர்மம் என்ன, பின்னணி என்ன? இப்போ தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இது ஏறத்தாழ ஒரு 2000 ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது கரிகால சோழன் காலத்திலிருந்து அங்கே இருக்க அணைக்கட்டுகளை இங்கிருந்து படைத்திரட்டு போய் அங்கே அணைக்கட்டுகளை உடைப்பதும், அங்கிருந்து காவிரி நதிநீரை நமக்கு தமிழகத்திற்கு குறிப்பாக காவிரி டெல்டா பாசன பகுதியை பெற்றுத் தருவது என்பது நீண்ட கால பிரச்சனையாக இருக்கின்றது. இப்படி கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் நீண்ட நாள் விரோதமாக ஒரு மாநிலம், தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் சண்டை உள்ள ஒரு மாநிலமாக உள்ளது. ஆக இந்த வழக்கை கர்நாடகத்திற்கு மாற்றி அங்கே சென்றால் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது அவர்களை தேர்தலில் களத்தில் நேரடியாக சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை அரசியலிலே அவர்களை முடக்கலாம் என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பினை வைத்து முடக்கலாம் என்றால் அதற்கு கர்நாடகத்திலே வழக்கை நடத்தினால்தான் அவர்களால் முடியும். இப்பொழுது காஞ்சி சங்கராச்சாரியருடைய வழக்கு அண்டை மாநிலமான புதுச்சேரியிலே நடத்தினார்கள். அதே போல் கருணாநிதியுடைய புதல்வர் அழகிரியுடைய வழக்கு ஆந்திர மாநிலத்தில் சித்தூரிலே வழக்கை நடத்தப்பட்டது. அதே போல் தமிழக முதலமைச்சருடைய வழக்கை இங்கே தமிழகத்தில் நடத்தக்கூடாது என்று சொன்னால் ஆந்திராவிலேயோ இல்லை புதுச்சேரியிலேயோ அந்த வழக்கை நடத்தியிருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தமிழகத்தினுடைய ஒரு நட்பு மாநிலமாக இருக்கின்றது. ஆனால் கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் காவிரி பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை இருக்கிற மாநிலத்தில் வேண்டுமென்றே சிக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. உள்நோக்கத்தோடு தான் அங்கே வழக்கை மாற்றியிருக்கின்றனர். ஏன்னா அம்மா வந்து அங்கே மெரினா கடற்கரையிலே உண்ணாவிரதம் இருந்ததெல்லாம் இந்த நாடே அறியும். காவிரி உரிமைக்காக அவர்கள் போராடியதெல்லாம் இந்த நாடே அறியும். அதற்கு பிறகு இப்பொழுது கூட தமிழக காவிரி டெல்டா பாசனில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அவர்களுக்கு பாராட்டு விழாவை நடத்தி பொன்னியின் செல்வி என்ற பட்டத்தை கூட வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தொடர்ந்து தமிழகத்தினுடைய நதிநீர் பிரச்சனையிலே அக்கறை கொண்டு நீண்ட நாள் நிலுவையில் உள்ள காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக குரல் கொடுத்து வருகின்றார்கள். இதுவே அங்கே இருக்க கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழக முதல்வர் தான் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்து செய்கின்றார் என்று. கடந்த முறை அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இங்கே காவேரி பிரச்சனை வந்தபோது வாஜ்பாய் அங்கே பிரதமராக இருந்தார். எங்களைப் போல அனைத்து கட்சி தலைவர்களாம் அழைத்து தமிழக தலைமை செயலகத்தில் வைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தியதெல்லாம் நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன். அதற்கு பிறகு எங்களைப் போல தலைவர்களாம் அழைத்து கொண்டு டெல்லிக்கு விமானத்தில் அழைத்து சென்று அங்கே இருக்கின்ற பாரத பிரதமர் வாஜ்பாயிடம் நேரடியாக முறையிட்டு அவர்கள் அன்று ஆங்கிலத்தில் மிக இனிமையாக அழகாக தமிழக மக்களுடைய பிரச்சனை, குறிப்பாக காவேரி டெல்டா பாசன பகுதியில் தண்ணீரினுடைய முக்கியத்துவம் அவர்கள் எடுத்து சொன்னது பாசன வசதிக்கு மட்டுமல்லாமல் குடிநீர் வசதிக்கு நீர்மட்டம் எந்த அளவுக்கு அடிமட்ட குறைந்திருக்கின்றது எல்லாம் மிக அருமையாக அவர்கள் எடுத்து சொன்னதை பார்த்தபோது எனக்கெல்லாம் ஆச்சரியமாக புல்லரித்து விட்டது. அவ்வளவு கடுமையாக அவர்கள் வந்து இனிமையாக அங்கே அவர்களுக்கு தமிழக விவசாய பெருமக்களுக்காக, அதே குறிப்பாக காவேரிக்காக குரல் கொடுத்ததை பார்க்கிறேன். தொடர்ந்து காவேரி பிரச்சனையில் அவர்கள் தலையிட்டு இருக்கின்ற பொழுது இந்த வழக்கை கர்நாடகத்தில் நடந்தால் எப்படி ஒரு நியாயம் கிடைக்கும், எப்படி ஒரு நீதி கிடைக்கும்? தமிழக முதலமைச்சருக்கு எப்படி அங்கே அந்த உள்நோக்கமே அங்கே சென்றால் அரசியல் ரீதியாக அவர்களை முடக்கிவிடலாம். தேர்தலில் இந்த தீர்ப்பில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் 10 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று அந்த நீதிமன்றம் அங்கே அவர்கள் நீதிபதி அறிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதுதான் உள்நோக்கமே. தேர்தலில் அவர்கள் திட்டமிட்ட நீண்ட நாள் இது வந்து வெல் பிளான்டு சொல்லக்கூடிய அளவிற்கு இது சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. திரு ஆர்.பி. உதயகுமார், அதாவது முதலமைச்சர் அவர்களுடைய அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று தெளிவாக சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் கூட எல்லாரும் எதிர்பார்த்த தீர்ப்பு முதலமைச்சர் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தான் முதலமைச்சரும் சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு அனைவரையும் மரியாதையோடு வணங்கிவிட்டு சந்தோஷத்தோடு உள்ளே சென்றார். ஆனால் அனைவருமே
திகைக்கக்கூடிய அளவிற்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு தீர்ப்பு உதாரணம் பார்க்கணும்னா, லாலு பிரசாத் யாதவ் இருக்க பீகார்ல 950 கோடி ரூபாய், ₹1 950 கோடி ரூபாய் மாட்டுத்தீவன ஊழல் அவர் மீது சுமத்தப்பட்டது. ஒரு துறை சார்ந்த நிரூபிக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு கூட 25 லட்சம் ரூபாய் தான் அபராதம் விதித்தார்கள். இந்த அளவிற்கு நீதித்துறையில் செயல்பாடு இதனுடைய அளவு இவ்வளவுதான் இருக்கும்போது இந்த அளவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. இது பற்றி உங்க கருத்து? மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அநீதி என்பது தமிழ் இனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற அநீதி. முதலாக தீர்ப்பு சொல்வது என்பது அந்த நபருடைய குணாதிசயங்களை அந்த நீதிபதி அவர்கள் அலசி ஆராய்வார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இந்த அன்னை தமிழகத்தில் தலைமை தாங்கி வழி நடத்துகிற போது தன்னை சார்ந்திருக்கிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், யாரேனும் ஒரு நபர் மக்களுக்கு முனையளவேனும் துன்பம் இழைப்பானால் அங்கே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்ததை இந்த நாடு பார்த்திருக்கிறது. இந்த நாடு கடந்த வாரம் வரை நிரூபித்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது என்பதால் மாண்புமிகு அம்மா அவர்கள் நியாயத்தின் வடிவம், தர்மத்தின் அவதாரம், தர்மத்தை காப்பதற்காகவே இப்போலையில் அவதரித்திருக்கிற அவதாரம் என்பதை தான் அது காட்டுகிறது. அவர் குணாதிசயம் இங்கே நடக்கிற குற்றங்களை அனுசரித்து செல்லக்கூடியவரானால், இங்கே நடக்கக்கூடிய ஏற்றுக்கொள்வாரே ஆனால் அதையெல்லாம் அவர் புறந்தள்ளி இருப்பார். ஆனால் எள்முனையளவும் கூட தன்னை சார்ந்த இயக்கத்தை சார்ந்தவர், தன்னை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியவர், அவர்கள் குற்றம் செய்தால் கூட அதை தண்டிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட குணம் தெரிந்தவர்கள். சொத்து சேர்த்தார், எதற்காக சொத்து சேர்க்க வேண்டும்? அவருக்கு என்ன குடும்பமா? இந்த அன்னை தமிழக மக்களைத்தானே தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இந்த அன்னை தமிழகத்தினுடைய மக்களுக்காகத்தான் அவர் வாழ்கிறார். அவர் ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொத்து எதற்காக சேர்க்க வேண்டும்? ஒரு இன்டென்ஷன் வேண்டும். சட்டம் என்ன சொல்லுகிறது? 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் கூட, சட்டத்தின் முன் தப்பித்தாலும் கூட, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அந்த கண்ணோட்டத்தோடு தான் நீதிபதி அவர்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாடே சொல்லுகிறது, இந்த அன்னை தமிழக மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகம் சொல்லுகிறது, இவர் ஒரு தர்மத்தின் வடிவம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை இன்றைக்கு சூழ்ச்சி வலை பின்னி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஞ்சகத்தை தீர்ப்பதற்காக ஆண்டாண்டு காலமாக முடங்கி கிடக்கிற தமிழினத்தினுடைய உரிமையை மீட்டுக் கொடுப்பதற்கு இங்கே நாதி இல்லை. அம்மா ஒருவர் தான் இங்கே முடங்கி கிடக்கிற தமிழினத்துடைய உரிமையை உச்ச நீதிமன்ற வரை சென்று சட்ட போராட்டமாக இழந்து விட்ட உரிமைகள், இன்னும் சொல்லப்போனா இவர்களால் இழக்கப்பட்ட உரிமைகள், முன்பு ஆட்சி செய்தவர்களால் இழக்கப்பட்ட, மீட்கவே கையாளாத தனத்தால் இழக்கப்பட்ட உரிமைகளையும் முதலமைச்சர் அவர்கள் மீட்கவே முடியாது என்றிருந்த உரிமைகள் எல்லாம் நாம் இனிமேல் பெறவே முடியாது, இதை யாரும் பெற்றுத்தர மாட்டார்கள், இதை பெற்றுத்தருவதற்கு பொதுநலம் வடிவாக ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டார் என்ற நிலையிலே தான் இந்த தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அதற்கு முன்னுதாரணமாக அந்த இதெல்லாம் தகர்த்தி எறிந்து ஒரு நம்பிக்கை ஏற்றுகிறவர்கள் தமிழினத்தினுடைய முகவரியாகத்தான் அம்மா அவர்கள் உயிர் மூச்சாகத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மக்கள் மன்றத்தில், சட்டமன்றமாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சியாக இருக்கட்டும், அத்தனை மக்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாக்களிக்கின்றார்கள். அம்மா என்ற அந்த வார்த்தை உச்சரிக்கிற போது தன்னை பெற்றெடுத்த தாயை மறந்து இன்றைக்கு புரட்சி தலைவியை அம்மா அவர்களை நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்திருக்கிற தர்மம், அவர்கள் செய்திருக்கிற திட்டங்கள், அவர்கள் செய்திருக்கிற திட்டங்களை உலகத்திலே எந்த நாட்டிலும் யாரும் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? அம்மா அவர்களால் மாத்திரம் எப்படி முடிகிறது என்று சொன்னால், மக்களை மாத்திரம் அம்மா அவர்கள் சிந்திக்கின்றார்கள். 24 மணி நேரம் இருக்கிறது என்று சொன்னால் 24 மணி நேரக்கும் இந்த அன்னை தமிழக மக்களை வாழ வைப்பதற்காக என்ன திட்டங்களை தீட்ட முடியும் என்று சிந்திக்கின்ற காரணத்தினால்தான் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டுகிற திட்டங்கள், பிற நாடுகளுக்கு முன்னோடியான திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், மாணவ சமுதாயத்தின் வாழ்விலே ஒளியேற்றுகிற திட்டங்கள் இது யாரும் தரவில்லை. 67 ஆண்டுகள் நாம் சுதந்திரம் அடைந்து எத்தனை தலைவர்களை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். எந்த தலைவராவது இந்த மடிக்கணினியை மாணவ செல்வங்களுக்கு தர வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறார்களா? அம்மா அவர்கள் சிந்தித்தார்கள், செயல்படுத்தினார்கள், நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். உலக நாடுகளிலெல்லாம் இத்தனை 12 லட்சம் ஒரு ஆண்டுக்கு தேவைப்படுகிற மடிக்கணினி எங்கே உற்பத்தி செய்வோம் என்று சொல்கிற போது கூட என் மாணவ செல்வங்களுக்கு நான் தருவேன் என்று உறுதியாக நின்றார். இதை போல புரட்சி தலைவி அம்மாவில் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக கறவை மாடுகள், ஆடுகள் வழங்க ஆக தமிழினத்தை காப்பதற்காக இப்பூவுலகிலே அவதரித்திருக்கிற குலசாமி தான் அம்மா என்பதை மக்கள் இன்றைக்கு அதை தான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி சென்றதை இன்றைக்கு மக்கள் கண்ணூர காண்கிறார். இது ஒரு சூழ்ச்சி.
தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், மறுபடியும் தர்மம் வெல்லும் என்பதை அம்மாவுடைய வாழ்க்கையிலே பலமுறை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள், சாதித்து காட்டியிருக்கிறார்கள். மக்கள் அரணாக இருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமல்ல, உலக தமிழரமே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அரணாக இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கின்றார். தன் வீட்டிலே இன்றைக்கு சோகம் தழுங்குகிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றிருக்கின்றார். இது தமிழினத்தின் முகவரி, தமிழினத்திற்கு ஏற்பட்ட அநீதி, தமிழ் மண்ணுக்கு ஏற்பட்ட அநீதி. தமிழ் இனத்தை தான் அங்கே அடைத்து வைத்திருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மா அடைத்து வைக்கவில்லை, தமிழ் இனத்தை அடைத்து வைத்திருக்கிறார்கள், தமிழக மக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள், தமிழ் உணர்வை, தமிழ் உயிரை, தமிழர்குல சாமியை அடைத்து வைத்திருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் அதற்கு பதில் சொல்லக்கூடிய காலம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி தருவார், நிச்சயமா மக்கள் துணையோடு. திரு ஸ்ரீதர் வாண்டியார், இப்போ இந்த தீர்ப்பு எப்படி இது கனவா நனவா, அந்த அளவிற்கு உண்மையை சொல்லப்போனா மக்கள்லாம் ஒருவேளை நிறைய அவருடைய உண்மையான விசுவாசிகள், அவருடைய முதலமைச்சர் விசுவாசிகள், அவரால் பயனடைந்தவர்களாம் இது ஒரு கனவா இருந்துடக்கூடாதான்னு நினைச்சோன்னு இன்னைக்கு மாலையில சொல்ற அளவுக்கு ஒரு கெட்ட கனவா போயிடுச்சா, இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க சொல்ற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் மீது பற்று கொண்ட பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அநீதியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஏற்கனவே நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் கண்டிச்சிருக்காங்க. அவர்கள் பார்க்காத சட்டமா எனக்கு ஒன்றும் புரியல. அது எத்தனை வழக்குகளில் வெற்றி பெற்ற ராம் ஜெத்மலானி போன்றவர்கள், நாடே கொண்டாடுகின்ற அந்த ராம் ஜெத்மலானி போன்றவர்கள் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எந்த ஒரு உறவும் இல்லை, முதலமைச்சரோட அவர்களுக்கு கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழகத்தில் இன்றைய தமிழக மக்களே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை தமிழக மக்கள் யாரும் ஏற்புடையதாக யாருக்கும் இல்லை. ஏனென்றால் ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் 3வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு நீண்ட நாள் நிலுவையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் அத்தனையுமே அவர்கள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்று இருக்கின்றார்கள். தமிழக மக்களுடைய பல்வேறு பிரச்சனையை தீர்த்து கொண்டிருப்பவர் மட்டுமல்லாமல் தமிழக மக்களுடைய மனதில் நிறைந்திருக்கக்கூடிய, நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இன்று கர்நாடக நீதிமன்றத்தில் இப்படி ஒரு கடுமையான, ஒரு கொடூரமான ஒரு தீர்ப்பை வழங்கி இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது விமானத்தில் செல்லுகின்றார்கள். ஒரு முதலமைச்சருக்குரிய ஆட்சி அதிகாரத்தோடு புரோட்டோகாலில் அவர்கள் அங்கே நீதிமன்றத்துக்கு செல்லுகின்றார்கள். நீதிமன்றத்திலே அவர்களுக்கு இப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்று அனாதையாக அங்கே கர்நாடகா சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனை ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி இது. தமிழக மக்கள் எல்லாம் இந்த துயரத்தில் இருக்கின்றார்கள். ஆக இதையெல்லாம் எதை காட்டுகிறென்றால் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், கருணாநிதி போன்றவர்கள் இந்த முதலமைச்சர் மீது ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி ஒரு நிலையை அவர் மீது வழக்கை தொடர்ந்து, ஒரு பொய்யான ஒரு வழக்கை தொடர்ந்து 28 படங்களுக்கு மேல் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட சேர்ந்து நடித்திருக்கின்றார்கள். திரையுலகம் மிகப்பெரிய நட்சத்திரமாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான படங்களிலே நடித்து கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்தவர் முதல்வர் அவர்கள் தவறு செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத ஒருவர். தமிழக மக்கள் நலன் மட்டும் தன்னுடைய நலனாக கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு முதல்வர் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தீர்ப்பு வழங்கியது இன்று தமிழக மக்கள் யாரும் ஏற்கவே இல்லை. நிச்சயமா திரு ஆர்பி உதயகுமார், நீங்க சட்டம் படித்தவரும் கூட, நீங்க அந்த வகையில் உங்களை கேட்கிறேன். ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடந்தது, அதை வைத்து இவர்கள் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவது, எத்தனை வருட ஒரு விசாரணை, எத்தனை சாட்சிகள், இவையெல்லாம் ஒரு 10 மாதத்தில் பார்த்துவிட முடியுமா ஒரு நீதிபதியால்? முதலில் இந்த குற்றம் சாட்டுகிற, இந்த மனு கொடுப்பவர்கள், இந்த வழக்கு தொடுக்க வேண்டும் நினைப்பவர்கள் யார்? அம்மா அவர்களுடைய அரசியல் எதிரிகள். கருணாநிதியால், சுப்பிரமணிய சுவாமியால் இந்த வழக்கு தொடுத்து இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தில், இந்த மாநிலத்தில் நடத்த வேண்டும் என்று கொண்டு போகிறவர்கள் யார்? முதலிலே குற்றம் சாட்டுபவர்கள் அவர்கள் நியாயவான்களா? அவர்கள் 2G வழக்கில் இன்றைக்கு அவர்கள் 1,76,000 கோடி, உலகமே இன்றைக்கு தமிழிடம் தனி குனிந்து நிற்கிறது என்று சொன்னால் 2 லட்சம் கோடி அடித்திருக்கிறான். மதுரையிலே தினகரன் எரிப்பு வழக்கு, கிருஷ்ணன் கொலை வழக்கு, இப்படி போன்ற சாமி VK சாமி தூத்துக்குடியிலே தொடங்கி அவர்கள் கொலை வழக்கில், கொள்ளை வழக்கில் அவர்கள் இன்றைக்கு மக்கள் சேவை அடமானம் வைத்து விமான சேவை நடத்துகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மாவில் நினைத்திருந்தால் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அத்தனை வழக்குகளுமே வாபஸ் பெற்றிருக்கலாம்.
இது எங்கே நீங்கள் கூட ஆரம்பத்திலே சொன்னீர்கள் அந்த மாநிலத்தில் அந்த லல்லு பிரசாத் யாதவ் அதெல்லாம் சிபிஐ தொடுத்த வழக்குகள், அது விசாரணை செய்தார்கள். இங்கே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி அதிகாரம் நினைத்திருந்தால் அவர் அதை வாபஸ் பெற்றிருக்க முகாந்திரமே இல்லாத குற்றச்சாட்டு. ஆனாலும் அம்மா அவர்கள் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னதை போல அம்மா அவர்கள் அனைத்து வழக்குகளுமே நீதிமன்றத்திலே விசாரணை நடத்தி அத்தனையும் சந்தித்திருக்கின்றார். ஆனால் இது வேறு மாநிலத்திலே வாழும்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் சொன்னாங்க, அந்த மாநிலத்திற்கும் நமக்கும் ஒரு நீண்ட காலமாக ஒரு காவேரி என்கிற அந்த நீரை பகிர்வத்தனை செய்வதிலே பங்கீடு செய்வதிலே அவர்களுக்கு அந்த நீதிபதி எப்படி அவர் கர்நாடகர் என்கிற அந்த உணர்வை தாண்டி எப்படி அதை அந்த வழக்கை அணுக முடியும் என்பதுதான் இங்கே இருக்கிற கேள்வி. அவர் நீதிபதி என்பவர் அங்கே இருக்கிற ஒரு சிறுவன் கூட சொல்லுகிறான், நாங்கள் கர்நாடகன், நான் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ் இனத்திற்கு தமிழக மக்களுக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு மாநிலத்தில் எப்படி நாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும், எப்படி நாம் தர்மத்தை காக்க முடியும்? ஆனால் அடிப்படையே தவறு. அங்கே சூழ்ச்சிகள் விளையாடி இருக்கிறது, சூழ்ச்சிகள் உருவாகி இருக்கிறது அங்கே. அதனால் தான் சொல்லுகிறோம், வழக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது, இங்கே விசாரிக்க வேண்டும், இங்கே இருக்க வேண்டும். கர்நாடகம் என்பது நமக்கும் அவர்களுக்கும் காவேரியிலே இப்போது புரட்சி தலைவி அம்மாவில் யாரும் பெற்றுத்தராத தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார். 38 ஆண்டு கால ஒரு சட்ட போராட்டம். நான் ஏற்கனவே சொன்னதுபடி பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் 1000 கோடி ரூபாய் ஊழல் என்றெல்லாம் சிபிஐ வழக்கு தொடர்ந்திருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இந்த வழக்குல ஒரு முதலமைச்சரை மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறார். எந்த அளவிற்கு மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கோர்ட்ல இருக்கிற ஒரு நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட் அளவிலான ஒரு நீதிபதி இந்த அளவிற்கு அவர் தனது தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். பொதுவாக சொல்லுவாங்க, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அம்மா அவர்கள் பிறக்கிற போதே செல்வ சீமாட்டியாக பிறந்தவர். கருணாநிதி போல ஒரு பஞ்ச பராதியாக பிறக்கவில்லை. அவர் திருவாரூரிலிருந்து திருட்டு ரயில் ஏறி தான் சென்னைக்கு பிழப்பு தேடி வந்தவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த சொத்து எந்த வகையில் வந்தது என்று சொன்னால் நீங்கள் ஆராயலாம். ஆனால் அந்த குற்றம் சாட்டுபவர் யார்? முதலில் அவர் குற்றம் சாட்டுகிற போது தன்னுடைய நிலையை அவர் அறிந்து சொல்ல வேண்டாம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக கொடுக்கப்பட்ட. ஆகவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த கர்நாடக மாநிலம் இன்னும் நம்ம தமிழினத்திற்கு வழக்கிலே தோத்திருக்கிறார்கள், நம்ம இடத்திலே தோத்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய தொடர் சட்ட போராட்டத்தினாலே தோத்திருக்கிறார். அந்த வெற்றியை தமிழினத்திற்கு பெற்று தந்தவர் யார்? அவரிடத்திலே இன்றைக்கு தமிழினத்திலே தோக்கடிக்க செய்தவர் யார்? கருணாநிதியால் அவர்கள் கர்நாடக மக்கள் தோக்கவில்லை. இங்கே இருக்கிற முந்தைய இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களால் தோக்கவில்லை. தமிழினத்திற்காக உரிமையை பெற்றுத் தருவதிலே உச்சநீதிமன்றத்திலே போராடி வெற்றியை பெற்றுத் தருகிற போது அவர்கள் அதிலே வஞ்சம் வைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் எப்படி நியாயமான தீர்ப்பை நாம் எதிர்பார்க்க முடியும்? எப்படி நாம் தர்மத்தை எதிர்பார்க்க முடியும்? அதிலே தான் அவர் இதை விளக்கி அவரால் பார்க்க முடியுமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. சொத்து குவிப்பு என்பது அம்மா அவர்களுக்கு அவசியம் கிடையாது, அத்தியாவசியம் கிடையாது. அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றி வைத்து சொன்னாங்க, இந்த தமிழகம் தான் என் வீடு, இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் என் பிள்ளைகள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் நலன் தான் என் நலன், நான் எதுக்கு சொத்து சேர்க்கணும்? என் பிள்ளைகள் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் வளர்ச்சி பெற வேண்டும், வசதி பெற வேண்டும் என்பதுதான் சேர்க்க வேண்டும். அம்மா அவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, ஏழைகளுக்காக வாழக்கூடிய தலைவர் புரட்சி தலைவி அம்மா. சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே சொன்னார். அதனுடைய வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஏழைகள் எல்லாம் கண்ணீர் விடி. அதனுடைய வெளிப்பாடு பாத்தீங்கன்னா வெளியூர்ல வர தொலைபேசிகள்லாம் பாத்தீங்கன்னா திரு ஸ்ரீதர் வாண்டியார் ஒரு கிராமத்திலிருந்து பேசுகிறார். அவர் சொல்றாங்க, நான் புரட்சி தலைவருடைய நான் வந்து தொண்டன் நானு, ஆனா புரட்சி தலைவரையே முதலமைச்சர் அம்மா அவர்கள் முந்தி விட்டார்கள், அந்த அளவிற்கு பாசத்தில் கட்டி போட்டு விட்டார்கள். முதலமைச்சர் இன்று ஒரு நாள் நாம பிரிந்திருக்கிற அந்த சூழ்நிலை எங்க கிராமமே அழுகுது அப்படின்னு சொல்றாரு அவர். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் அவர்களையே விஞ்சி தன்னுடைய தமிழக மக்களை தன்னுடைய பாசத்தால் கட்டி போட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் நீங்க நினைக்கிறீங்க? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது பல்வேறு இயற்கை ஏற்பாடுகள் எல்லாம் சந்தித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இப்போ சுனாமி என்ற பேர் நாசை அலை தமிழகத்தை தாக்கிய போது அங்கே ஓடோடி சென்று தமிழக மக்களுக்கு அந்த மீனவர் பெருங்குடி மக்களுக்காக உதவி செய்தது, உதவிக்கரம் நீட்டியது தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான். அங்கே அரசு அதிகாரிகளையும் அமைச்சர் பெருமக்களையும் அங்கே அனுப்பி நிவாரணப் பணியும் மறுசீரமைப்பு பணியும் மிக அற்புதமாக செய்தார்கள். இது நான் சொல்லவில்லை, இந்த உலகத்தை ஆண்ட வல்லரசு நாடை ஆண்ட பில் கிளின்டன் என்ற ஜனாதிபதி நேரடியாக வருகை தந்து அவர் கடற்கரை பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் நேரடியாக பார்த்துவிட்டு அங்கே இருக்க மக்களை எல்லாம் சந்தித்து பேசிய பிறகு அவர் சொன்னார், இது போல உலகத்திலே இது போல ஒரு சுனாமி பேரலை நாச அலை தாக்கியதில் மறுசீரமைப்பு பணியும்
அவர்கள் நிவாரணப் பணி இவ்வளவு அற்புதமாக உலக தரத்துக்கு ஏற்றப்பாறு செய்து நான் எங்குமே பார்க்கவில்லை. அவ்வளவு அற்புதமாக செய்தார்கள் என்று சொல்லி அவர் என்ன பாராட்டுகின்றார் என்றால், முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், ஷீ இஸ் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகின்றார். யார்? நான் சொல்லவில்லை, பில் கிளின்டன் சொல்லுகின்றார். இப்போது கூட அர்னால்டு கலிபோர்னியாவினுடைய கவர்னர் வந்து பாராட்டி விட்டு சென்றிருக்கின்றார். இப்படி அமெரிக்க தலைவர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக வந்ததுக்காக பாராட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அவர்கள் ரொம்ப தெளிவானவர்கள், அவர்கள் ஆய்ந்துதான் செய்வார்கள். திரு ஆர்.பி. உதயகுமார், முதலமைச்சரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏதோ மேம்போக்கான செயல்பாடுகளாக இல்லாமல் உண்மையாக மக்களுக்கு செய்ததை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. பத்திரிகையாளர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், தோழமை கட்சிகளாகட்டும், மற்ற மக்களாகட்டும் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அதனுடைய வெளிப்பாடுதான் மக்கள் இன்று அம்மா அம்மா என்று கதறுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் உள் அடி மனசிலிருந்து அழுகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுகிறார் என்றால், வழக்கை சந்திக்கிறதுக்கு பெங்களூருக்கு போறாங்க. ஆனா முன்ன நாள் கூட பாத்தீங்கன்னா ஒரு உன்னத திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அம்மா சிமெண்ட்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இது போன்ற திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் இந்த அளவிற்கு இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது எந்த விதமான பாதகங்களை உருவாக்கும் நினைக்கிறீங்க எதிர்கட்சியினருக்கு? இனிமேல் மக்களை அவர்களெல்லாம் சந்திக்கவே முடியாது. மக்கள் அம்மாவுக்கு அரணா இருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க திட்டங்கள். அம்மா அவர்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒரு உன்னத திட்டத்தை கொடுத்தாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது அவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த இயற்கையை பாதுகாக்கிற மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை சொல்கிறார். பொருளாதார மேதை அமர்த்திய சென் அவர்கள் 29 மாநிலங்களிலும் சமூக பொருளாதார திட்டங்களை ஆய்வு செய்கிறார். எந்த மாநிலங்களிலே சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகிறது திட்டங்கள் என்பது சாதாரண திட்டங்கள் அல்ல. ஏழை எளியவர்களை அவர்கள் கரம் பிடித்து அவர்கள் வாழ்விலை ஒளியேற்றி வைத்து அவர்களை வாழ வைப்பது. அதுதான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னால், ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பதெல்லாம் பழைய கதை. ஏழை சொல் தான் கோட்டையிலே ஒலிக்கும். ஜனநாயகத்தை வாழ வைக்கின்ற தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழையினுடைய குரல் என்றைக்கு ஓலை குடிசையிலே வாழ்கின்ற ஏழையுடைய குரல் என்றைக்கு கோட்டையில் ஒலிக்குதோ அன்றைக்கு தான் ஜனநாயகம் என்று சொன்னார். இன்றைக்கு குடும்பத்திற்காக கட்சி நடத்துகிறார்கள், குடும்பத்திற்காக ஆட்சி நடத்துகிற சுயநல தலைவர்களுக்கு மத்தியில் இந்த நாட்டு மக்களுக்காக ஆட்சி நடத்துகிற தலைவரை சதிவலை செய்திருக்கிறார். ஆனால் மக்கள் அரணாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் தனக்கு ஏற்பட்ட துன்பமாக, அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்றைக்கு அம்மா அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிற அநீதி என்பது தமிழ் இனத்தை தான் அங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள். தமிழ் மண்ணை, தமிழ்நாட்டு மக்களை, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களை தான் அங்கே கர்நாடக சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் மிக விரைவில் மக்கள் மன்றத்தில் இதற்கு சுரையாக போன எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், அதை சேர்ந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். மக்கள் தொடர்ந்து விவாதிக்கலாம். அதற்கு முன்பாக மக்களுடைய மனக்குமுறல்கள், முதலமைச்சருக்கு அழைக்கப்பட்ட இந்த அநீதி பற்றிய மக்களுடைய மனக்குமுறல்களை தற்போது பார்த்து விடலாம். எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த துரோகிகள் அனைவரும் உள்ளுக்கு திரும்பியும் பலமுறை சொல்கிறேன், அவர்கள் செல்வார்கள். ஆனால் அம்மா நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார்கள். நீதியை வென்று பலமுறை முதலமைச்சராக வருவார் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றைக்கும் முதல்வர், நிரந்தர பொதுச் செயலாளர். 1000 கருணாநிதி இல்ல. எந்த துரோகிகள் வந்தாலும் புரட்சி தலைவி அம்மாவை யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. புரட்சி தலைவிதான் நிரந்தர முதல்வர். நாடு இருக்கும் வரை, என் தாய் இருக்கும் வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எங்கள் அம்மா மட்டுமே தான் இருப்பார் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பொய் வழக்கு போட்ட அத்தனையும் எங்க அம்மா எதிர்கொண்டு சாதிப்பார் என்பதை உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எதிர்கூட்டத்தினர் என்பதை வன்மையாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதை உறுதி. அனைத்து ஏழை மக்களுக்கு அம்மா பயங்கரமான நலத்திட்ட உதவியை செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன உதவி பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு, மாடு ஆடு மாடு எல்லாமே இத்தனையும் வழங்கினாங்க அம்மா. என்னைக்கு மீண்டும் அம்மா தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் சுயமா நிக்கிற அளவுக்கு சுய தொழில்களையும் செய்யற மாதிரியும் அம்மா நிறைய நலத்திட்டங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிக்சி கிரைண்டர் கொடுத்து, ஆடு மாடுகளை கொடுத்து, அவங்க ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அவங்க கையால உழைக்கிற அளவுக்கு செஞ்சிருக்காங்க எங்க அம்மா. இப்ப பார்த்தா தாலிக்கு தங்கம், எங்களாட்டு ஏழ்மையானவங்களை தாலி கூட வாங்கி கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கவங்களுக்கு தாலிக்கு தங்கமும் 50,000 பணமும் கொடுத்து பட்டப்படிப்பு படிச்ச இன்னைக்கு எங்க பிள்ளைங்க லேப்டாப் கூட கண்ணுல பார்க்காத பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கையில லேப்டாப் கொடுத்தவங்க எங்க அம்மா. கட்சிக்கு மக்களுக்காக, அது ஏழை மக்களுக்காக உழைச்சு அந்த பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணி
நினைக்கிறவங்க எங்க அம்மா. ஆனா கண்டிப்பா எங்க அம்மா விடுதலை அடைவாங்க, இது நிச்சயம். சத்தியமா சிங்கத்தை பூண்டு நடிச்சிருக்காங்க, நிச்சயமா எங்க அம்மா வருவாங்க. என்னைக்குமே நாங்க வெற்றி கனியை பறிக்கிறவங்க தான் எங்க அம்மா. எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் எங்க அம்மா செஞ்சிருக்காங்க. தாலிக்கு தங்கம் வழங்கியிருக்காங்க, படித்த பெண்களுக்கு 50,000 பணம் கொடுத்துருக்காங்க, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஆடு மாடு கொடுத்துருக்காங்க, மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அம்மா மருந்தகம் இருக்கு, இப்ப அம்மா சிமெண்ட்னு சொல்லி தொடங்கியிருக்காங்க. அம்மா பேர்ல எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க. நாங்க என்னைக்குமே அந்த கூண்டுல அந்த அம்மா இருக்க மாட்டோம். தொடர்ந்து மக்களுடைய பொதுமக்களுடைய அந்த கண்ணீர் பேட்டி, ஆவேச பேட்டி, எந்த அளவிற்கு அந்த பேட்டிகளில் உண்மை இருக்கிறது என்று நாம் பார்த்தாலே தெரியும். அந்த உணர்ச்சி பூர்வமான பேட்டிகள். தொடர்ந்து திரு ஸ்ரீதர் வாண்டியார், இப்போ உடல்நிலை எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக அரசாங்கமாகட்டும் மற்ற ஆலோசனை செல்கிற டாக்டர்களாகட்டும் 40 வயதுல மேலே உடம்பை பத்திரமா பார்த்துங்க, உடம்பு வந்து உடனே செக் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு 40 வயது தாண்டி விட்டாலே உடல்நிலையில் ஒரு அக்கறை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் 66 நிரம்பிய ஒரு வயது முதிர்ந்தவர், அது இல்லாமல் தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு தலைவர், மிகப்பெரிய தன்னிகரில்லா தலைவர், அவருக்கு இந்த கர்நாடக நீதிமன்றத்தில் இழைக்கப்பட்ட கொடுமைகள் பற்றி எல்லாமே பார்த்துருப்போம். இதை பற்றி உங்களோட கருத்து? சமீபத்தில் இந்த கேரளாவில் வந்து இத்தாலிய கப்பற்படையை சார்ந்தவர்கள் 2 பேரை சுட்டு கொன்று விட்டார்கள். அந்த வழக்கில் கூட கேரளா அரசு அந்த இத்தாலிய வீரர்கள் கைது செய்த போது அவர்களை வந்து அரசு விடுதியில் தான் வைத்திருந்தார்களே தவிர சிறைச்சாலையில் அடைக்கவில்லை. ஒரு கப்பற்படையை சார்ந்தவர், இத்தாலிய நாட்டை சார்ந்தவன் 2 பேரை கொண்டு குவித்திருக்கின்றான். அவனுக்கு அவ்வளவு சலுகை வழங்கியிருக்கின்றது கேரளா கொலை குற்றவாளி. அப்படி இருக்கும்போது தமிழகத்தினுடைய தன்னிகரற்ற ஒரு முதலமைச்சராக 3 முறை முதலமைச்சராக தமிழக மக்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒருவருக்கு 67 வயது ஆகின்றது. அவர்களுக்கு உடல்நடை பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட சிகிச்சை வழங்குவதற்கு மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு கூட அவர்கள் வழிவகுத்து கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியுடன் எவ்வளவு உள்நோக்கத்துடன் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கின்றதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். அதனால்தான் இன்று தமிழகமே சோகத்தில் மூழ்கி இருக்கின்றது. இந்த அநீதியை நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதிலிருந்து மீண்டு வருவார்கள் என்பது எந்த விதமான ஐயமில்லை. ஏற்கனவே 13 வழக்குகளில் 12 வழக்குகள் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள், தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதற்கு இப்போ இந்த வழக்கிலையும் நிச்சயமாக பல்வேறு சோதனைகள்லாம் முறியடித்து சாதனைகளை செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் நிச்சயமாக இந்த வழக்கில் வெற்றி அடைந்த விடுதலையாகி நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் அவர்கள் பொறுப்பேற்பார்கள் என்பதால் தமிழக மக்கள் அத்தனை பேருமே உறுதியுடன் நினைக்கின்றார்கள். நிச்சயமா அதுதான் நடக்கும். திரு ஆர் பி உதயகுமார், இப்போ வந்து இந்த 100 கோடி அபராதம் என்பது நீதித்துறையை, இந்திய ஒட்டுமொத்த நீதித்துறையை அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது. அதிகபட்சம் இந்த போன்ற முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது கண்டனமும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க வாய்ப்புண்டுன்னு சொல்லப்படுது நீதித்துறையை பொறுத்தவரைக்கும். ஆனால் அது போன்று 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது இதுவே முதலமைச்சருக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது கர்நாடக தீர்ப்பை பொறுத்தவரைன்னு சொல்லப்படுகிறது. மேல்முறையீடு என்று பார்க்கும்போது எந்த மாதிரி மேல்முறையீடுகள் செய்யலாம், எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கலாம்? உடனடியாக இதுக்கு நம்ம உயர்நீதிமன்றத்தில் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சர்வாதிகார நாடுகளில் கூட கொடுத்ததில்லை. இது ஜனநாயக நாட்டில் இது போன்ற வழக்குகளை விசாரிக்கிற போது நீதிபதிகள் தீர்ப்பு எதற்காக கொடுக்கின்றார்? இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவும் குற்றம் செய்தவர்களை உணர வைப்பதற்காகவும். இங்கே குற்றமே நடைபெறவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். இங்கே சொத்து சேர்த்தார்கள் என்று இந்த குற்றச்சாட்டு யார் சொல்லியிருக்கிறார்? என்னுடைய அரசியல் எதிரி சொல்லியிருக்கிறார். இங்கே மக்கள் மன்றத்தில் தோத்தவர், மக்கள் மன்றத்தில் அங்கீகாரத்தை இழந்தவர், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் அந்த குற்றம் சாட்ட சொல்லியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டிலே உள்நோக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீதிபதிகள் ஆய்ந்து அவர்கள் அறிய வேண்டும். சர்வாதிகார நாடுகளில் கூட இது போன்ற தீர்ப்புகள் வந்ததில்லை. அது கூட அதுக்கு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த சொத்து மதிப்பில் இன்றைக்கு உயர்ந்து இருக்கிறது, 5 மடங்கு உயர்ந்து இருக்கிறது. இது என்ன ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பார்க்குற மாதிரி ஒரு நீதிபதியுடைய கண்ணோட்டங்கள் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இந்த கண்ணோட்டங்கள் எப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது போன்ற ஒரு தீர்ப்பு என்பது இது அநீதி, ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால், நீதித்துறைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். ஒரு தனி நபராக ஒரு நீதிபதி எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் என்கிற ஒரு சர்வாதிகார போக்கினுடைய
வெளிப்பாடாகத்தான் மக்கள் கருதுகிறார்கள். மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் இதை புறந்தள்ளுகிறார்கள், மக்கள் வேதனைப்படுகிறார்கள், மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அதிலிருந்தே இது தெரிகிறது, இது அநீதியான தீர்ப்பு என்பது தெரிகிறது. இது மக்களால் புறக்கணிக்கப்படுகிற தீர்ப்பு, இது புறந்தள்ளுகிற தீர்ப்பு, வெறுக்கப்படுகிற அருவறுக்கப்படுகிற தீர்ப்பாகத்தான் இந்த தீர்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பாக இல்லை. இது நீதித்துறைக்கு விடுபட்டிருக்கிற சவால். சர்வாதிகார நாடுகளிலும் இது போன்ற ஒரு தீர்ப்புகள் கிடையாது. திரு ஸ்ரீதரன், இப்போ மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்குன்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார். அந்த வழி வந்த திமுகவினர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமாக நேற்று அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இது போன்ற போக்குகள் எவ்வளவு கீழ்த்தரமான போக்குகள் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் இது அவர் கடந்த முறை கலைஞர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்ற போது சிறைக்குள்ளே செல்ல மறுத்துவிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக பள்ளிக்கூட பிள்ளையாட்டம் சென்னை மத்திய சிறைச்சாலை வாசலில் அமர்ந்து கொண்டு உள்ளே செல்ல மறுத்தவர் தான் திராவிட தலைவர் கருணாநிதி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு முதலமைச்சருக்கு ஒரு தவறான ஒரு நீதி வழங்கிய போது அதற்காக அவர்கள் கொண்டாடுவதில் எந்த விதமான ஒரு அரசியல் அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத அளவில் ரொம்ப மோசமான நிலையில் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இவர்கள் இது ஒரு எய்ம் பண்ண ஒரு விஷயமா தானே சார் தெரியுது. ஆமாம், எல்லாத்தையும் கூட்டு வச்சு பிரியாணி போட்டு அவங்க விருந்து கொடுத்துருக்குறாங்க. இது அவங்க எதிர்பார்க்கப்பட்டதை காட்டிலும் அவங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற சதி. அந்த சதியில் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு தான் அவர்கள் செய்கிறாங்க. அம்மா அவர்கள் செய்த குற்றம் என்ன? இந்த தமிழ் இனத்திற்காக வாழ்ந்து, இந்த தமிழ் இனத்திற்காக இத்தனை திட்டங்களை தந்து, இந்த தமிழ் இனத்தை பொருளாதாரத்தில் கல்வியில் இன்றைக்கு மாற்றம் கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்த மாணவ சமுதாயம் வல்லரசு நாடுகளுக்கு வழிகாட்டுகின்ற வகையில் வளர வேண்டும் என்று அவர்கள் கல்விக்காக இத்தனை 1000 கோடி 14,000 கோடி முதல் நிதியாண்டில் 17,000 கோடி 19,000 கோடி நிதியை இன்றைக்கு வாரி வழங்குகிறார்களே. அம்மா என்ற திருப்பெயரில் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மார்கள் தண்ணீர் கொடுக்கிறார்கள், மருந்து கொடுக்கிறார்கள், சிமெண்ட் கொடுக்கிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள். இந்த உணவை அம்மா உணவகத்தை பாராட்டாதவர்களே கிடையாது. இன்றைக்கு பசியால் வருகின்றவர்கள் இந்த பசி தீர்க்கின்ற அன்னபூரணியாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத திட்டம். 20 கிலோ அரிசி தருகின்றார், ஆலயங்களிலே அன்னதானம் வழங்குகின்றார். இதிலே வர முடியாதவர்களையும் இன்றைக்கு அவர்களிடத்தில் அவர்கள் யாரும் பசியாக இருந்துவிடக் கூடாது. இந்த வையகத்தில் எங்கே பசி பட்டினி என்ற வார்த்தை இருந்தாலும் அன்னை தமிழகத்தில் பசி என்கிற வார்த்தையும் பட்டினி என்கிற வார்த்தையும் இருக்கக்கூடாது என்கிறதான் 20 கிலோ விலையில்லாத அரிசி, ஆலயங்கள் தோறும் அன்னதானம், அம்மா உணவகம் என்று தந்திருக்கிறார். இன்றைக்கு வருகிற தலைவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார். கிளாரி கிளின்டன், இங்கே கிளின்டன் அவர்களை சொன்னார், கிளாரி கிளின்டன் வருகிறார். இங்கே வந்ததற்கு பின்னால் பிரதமர் அவர்களை பார்த்துவிட்டு உடனடியாக மாண்புமிகு அம்மாவர்களை பார்க்கிறார். அம்மாவுடைய நிர்வாக திறமை, மதிநுட்பம், தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் என்ன சொல்லுகிறது? இந்த அன்னை தமிழக மக்களை இன்றைக்கு வறுமையை ஒழிக்க வேண்டும், அனைவருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும், 6 மடங்கு தனிநபர் வருமானம் உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காகத்தானே உழைத்துக் கொண்டிருக்கிறார். அடிப்படை கட்டமைப்புகளுக்காக 15 லட்சம் கோடியை உருவாக்கியது. இதுதான் அம்மா அவர்கள் செய்த தவறா? இந்த மக்களுக்காக இத்தனை திட்டங்களை செய்ததுதான் தவறா? இதுக்குத்தான் இந்த அநீதி தீர்ப்பா? இதுக்கு உழைத்தவர்களுக்கு இது போன்றுதான் தீர்ப்பு வருமா என்கிற இது போன்ற மக்கள் சேவை செய்பவர்களுக்கு, இது போன்ற தர்மத்தின் வடிவமாக இருப்பவர்களுக்கு, கருணையின் பிறப்பிடமாக இருப்பவர்களுக்கு இது போன்ற அநீதியை இந்த மக்கள் அரணாக இருந்து காப்பாற்றி இந்த அநீதியை தட்டி கேட்கிற ஒரு நிலைமையை, ஒரு முன்மாதிரியை மக்கள் உருவாக்குவார்கள். மக்கள் சக்தியோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பீனிக்ஸ் பறவையாக மீண்டு எழுவார், இன்னும் வீறு கொண்டு எழுவார், இன்னும் மக்கள் சக்தியோடு எழுவார். மக்கள் அரணாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு. அம்மா அவர்களுக்கு இந்த மக்கள் பாதுகாப்பாக அரணாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீர், அவர்கள் வடிக்கிற வேதனை, அவர்கள் பண்ணுகிற பிரார்த்தனை, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னும் 1-2 தினங்களிலே அவர்கள் பிரார்த்தனை மீட்டெடுக்கும். அவர்கள் தெய்வத்தின் வடிவமானவர்கள், கருணையின் வடிவமானவர்கள், தெய்வ பிறப்பாக இருக்கின்றார்கள். தன்னை துறந்து இந்த நாட்டுக்கே அர்ப்பணித்திற்கு பின்னால் அவர்களுக்கு எதற்கு சொத்து? தன்னையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து விட்டார்கள். நான் வாழ்வதே இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் எந்த தலைவரும் சொன்னது கிடையாது, யாரும் வாழ்ந்தது கிடையாது, அதை நிரூபித்ததும் கிடையாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் வாழ்கிறார், அவர் தான் நிரூபித்து தந்திருக்கிறார். அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைகிறது. அம்மா அவர்கள் தந்த திட்டங்களிலே பலன் அடையாதவர் ஒருவர் கூட இந்த அன்னை தமிழகத்திலே இல்லையே. இன்றைக்கு நாடு கடந்து மாணவர்கள் சென்று படிக்கின்றார்களே. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்களால் அடைந்திருக்கிற பலனை எண்ணி பார்க்கிறார்கள். அம்மா அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள், அம்மா அவர்களால் வழி பெற்றவர்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறார்கள். கண்ணீர் அவர்கள் பிரார்த்தனை. அவர்கள் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா, ராமன் கூட வனவாசம் போயிருக்கிறார். அது சூழ்ச்சியின் காரணமாக என்பது ராமனுக்கும் தெரியும்.
இது தெய்வத்தின் அவதாரம் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சூழ்ச்சி என்பது அம்மா அவர்களுக்கு தெரியும். சூழ்ச்சி என்றாலும் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டத்தை மதிப்பவர், சட்டத்தின் வழி நடப்பவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் சட்டத்தின் வாயிலாகவே மக்கள் சக்தி கொண்டு மக்களுடைய பிரார்த்தனை அந்த அநீதியை தகர்த்து எறிந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் வருவார். இந்த அன்னை தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார். இன்னும் பல வெற்றிகளை இந்த தமிழினத்திற்கு பெற்றுத்தருவார். இது சத்தியம். இது இப்போ வந்து முதலமைச்சர் செய்த நலத்திட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, தொட்டில் குழந்தை திட்டத்தில் ஆரம்பிச்சு அனாதைகளாக குழந்தைகள் தெரியாமல் இன்னைக்கு வெற்றிகரமாக அந்த எத்தனையோ குழந்தைகளுக்கு திருமணங்கள் செய்து வைக்கப்பட்டு அவ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த குழந்தைகள். அப்படி தொட்டில் குழந்தை திட்டத்தில் ஆரம்பிச்சு முதல் ஆட்சியில் முதலமைச்சருடைய இன்றைக்கு 3வது ஆட்சியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அம்மா சிமெண்ட் வரைக்கும் நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. எத்தனையோ 1000 நலத்திட்டங்கள் இப்படி மக்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. அப்படியே ப்ரூவன் ட்ராக், வெளிப்படை, இதெல்லாம் எல்லா மக்களும் கண்கூடுது. இந்த விஷயங்கள் ஒரு நீதிபதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? இவ்வளவு விஷயங்கள், எத்தனையோ வெளிநாடுகள், எகிப்துல இருந்தெல்லாம் வந்து அம்மா உணவகத்தை பார்வையிடுறாங்க. உலகம் அன்னை தெரசா பாராட்டுறாங்க, நீங்க சொல்ல பில் கிளின்டன் பாராட்டுறாரு, அர்னால்டு பாராட்டுறாரு, எத்தனையோ மக்கள் பாராட்டுறாங்க. இந்த விஷயங்கள் இவ்வளவு நல்லது செய்யறாங்க ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முன்னோடி முதலமைச்சரா இருக்காங்க, நாட்டுக்கே ஒரு வழிகாட்டுற ஒரு முதலமைச்சரா இருக்காங்கன்றது அந்த நீதிபதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? நீதிபதிகளும் மனிதர்கள் தானே. இந்த வழக்கே அந்த கர்நாடகத்தில் நடத்தினப்பே வந்து ஒரு தவறான இடம். அது அந்த வழக்கு கர்நாடகத்தில் நடத்துகிறப்பே உள்நோக்கமே வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அவங்க வந்து தேர்தல்களை நேரடியாக சந்தித்து தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே நிறைவேற்றிவிட்டு தேர்தலில் சந்தித்து பாராளுமன்றத்தில் சந்தித்து 39 தொகுதியில் 37 இடங்களில் மிகப்பெரிய இமாலய வெற்றி பெற்று அவர்களை இதற்கு மேல் தேர்தலில் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்ற நிலை எதிர்க்கட்சியினருக்கு. இப்போ நடந்த இடைத்தேர்தலிலே காலியாக இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் கூட 3 மாநகராட்சியிலும் மற்ற நகராட்சிகள் அத்தனையிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது. இப்படி தேர்தல் களத்தில் அவர்கள் நேரடியாக வெற்றி பெற முடியாது என்ற நிலை வந்தபோது தான் இந்த வழக்கை அங்கே தொடர்ந்து இது போன்ற ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்று இந்த தீர்ப்பினால் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடக்க வேண்டும் என்பதற்காக தான் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி என்பதுதான். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் எத்தனை நலத்திட்டங்கள் செய்தாலும் கூட அவர்களோட உள்நோக்கம் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், தேர்தலில் அவர்கள் போட்டியிடக்கூடாது, அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த உள்நோக்கம். ஆகவே அதற்கான சதி திட்டத்தில் தான் அந்த நாடகம்தான் நிறைவேறியிருக்கிறத தவிர மற்றபடி அம்மா அவர்கள் செய்த நலத்திட்டங்கள் என்று சொன்னால் பல்வேறு திட்டங்கள். இப்போ எங்களுடைய கோரிக்கைகள் கூட அம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டு தெய்வீக திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு தங்க கவசம் சாத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருந்தோம். அதை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்பதற்காக தேவர் குரு பூஜையே இல்லாத காலத்தில் பசுமன் கிராமத்திற்கு லட்சக்கணக்கான தேவர் பற்றாளர்களை அழைத்து வந்து அனைத்து சமுதாய மக்களையும் அழைத்து வந்து தெய்வீக திருமன் தேவர் அவர்களுக்கு 4 கிலோவில் 14 கோடி ரூபாய் மதிப்பிலே அங்கே வந்து தங்க கவசம் சாத்தி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்ததுதான் நாங்கள் எல்லாம் பெருமையாக கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் காப்பாற்றும் விதம் தான் அது. சொன்ன உங்களுடைய கோரிக்கை நீங்க உங்க சார்பில் வைக்கப்பட்டது, உடனடியாக அது நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து கோவையை சேர்ந்தவர், உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் விடுத்த கோரிக்கை உடனடியாக செவிசாய்த்து முதலமைச்சர் அவர்கள் மறக்காமல் அது ஒரு ஞாபக சக்திக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு மக்கள் மீது பற்று. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த தியாகி இம்மானுவேல் சேகரன் அவருடைய நினைவுக்கும் முதலமைச்சர் அவர்கள் மறக்காமல் அஞ்சலி செலுத்த சொல்வது, உங்களை போன்ற அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை அழைத்து அவர்களை முதலமைச்சர் சார்பில் அஞ்சலி செலுத்த செய்வது, அனைத்து சமுதாயத்தினரையும் அரவணைக்கும் அந்த பண்பு முதலமைச்சருடைய அந்த மாண்பு அங்கு வெளிப்படுகிறது. சார், இப்போ எத்தனையோ திட்டங்கள் தந்த முதலமைச்சர் அவர்கள் மேன்மேலும் பல திட்டங்களை மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய காலம் எப்போது? சார், இப்போ அதுக்கு முன்னாடி அன்னை தெரசா வந்து அம்மா அவர்களை இல்லம் நோக்கி வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அன்னை தெரசாவை இந்த உலகமே வந்து அன்னையாக வணங்குறாங்க. அவங்க கருணையின் வடிவம். அவங்க சொன்னது என்ன? நீங்கள் சொன்ன தொட்டில் குழந்தை திட்டம், பெண் சிசு இந்த தமிழினத்தில் பிறக்கிற போது பிறவியிலேயே அவர்களை கொள்ளுகிற அந்த இதை தடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை, இது போன்ற சிந்தனைகள் யாருக்கு வரும்? ஒரு சமூக சிந்தனை கொண்டவர்களுக்கு தான் வரும்.
பிறருக்காக மட்டுமே சிந்திக்கும் போது இந்த மாதிரி நிச்சயமாக வரும். எல்லோருக்கும் இது போன்ற சிந்தனைகள். 5 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக கருணாநிதி இருந்தேன் என்று சொல்லுகிறாரே, இந்த தமிழ் இனத்திற்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு திட்டங்களை, மக்கள் இதயங்களிலே நிற்கிற திட்டங்களை அவரால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. எதுவும் செய்யவில்லை. ஏனால் அவரால் சிந்திக்க முடியாது. அவர் இந்த நாட்டுடைய தீய சக்தி என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை புரட்சித் தலைவர் அவர்கள் அடையாளம் காட்டினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தெய்வ சக்தி. அதனால்தான் அவர்களால் சிந்திக்க முடியுது. ஒரு பெண் குழந்தை பிறக்கிற போதே கொல்லப்படுகிறது என்கிற அந்த அநீதி ஆண்டு காலமாக இங்கே இருந்தது. அது அம்மா அவருடைய காலத்தில் தான் அந்த அநீதி தடுக்கப்படுகிறது. அப்படி அந்த சிந்தனை யாருக்கு வரும்? பிறருக்காக சிந்திக்கிற போதுதான் அந்த சிந்தனை வரும். இது போன்றவைகளெல்லாம் நீதிபதி அவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அவர் கடந்த காலங்களிலே இந்த சமுதாயத்திற்காக செய்த சேவைகள் என்ன, இந்த சமுதாயத்திற்காக ஆற்றிய பணிகள் என்ன, அதனால் இந்த சமுதாயம் எப்படி மேம்பட்டிருக்கிறது, இந்த இனம் எப்படி வளர்ந்திருக்கிறது, இந்த இனத்திற்காக அவர் எப்படி உரிமை போராட்டம் நடத்தியிருக்கிறார், அப்போது ஆனால் அவரிடத்தில் பொதுநலம் எப்படி உயர்ந்து நிற்கிறது, சுயநலத்தை அவர் எப்படி துறந்து இருக்கிறார், இதையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் பல வழக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு கொலை குற்றவாளி, கொடூரமான கொலை குற்றவாளி கூட பல நீதிபதிகள் அவர் நினைத்தால் அவர்களை தூக்கில் போடலாம், எது வேண்டும் செய்யலாம், போய் காந்தி ஆசிரமத்தில் போய் புத்தகம் படிக்கும், இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு சொல்லியும் எத்தனையோ குற்றவாளிகளை திரிந்து வைத்து அவர் விட்டிருக்காங்க. ஆனா இப்படி இந்த முதலமைச்சர் விஷயத்துல குற்றமே இல்லையே அப்படிங்கிறது தான் பெரிய ஆதங்கமாக இருக்கிறது. பேப்பர்களை பார்த்து படித்து விட்டு சொல்வதற்கு எதற்கு நீதிபதி? அது ஒரு கிளர்க்கு சொல்லிடுவார. நீதிபதி என்பவர் அனைத்து கோணங்களையும் அலசி ஆராய வேண்டும். ஒரு தன் முன்னால் நிற்கிற குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிற குற்றவாளியினுடைய அவருடைய ஆரம்ப காலம் தொட்டு அவருடைய நிலை என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். ஏனால் இது என்ன வழக்கு? ஒரு ஊழல் வழக்கை சொல்லுகிறீர்கள். அதற்கு அவருக்கு எண்ணம் இருக்கிறதா என்பதை நீங்கள் அலசி ஆராய வேண்டும். அதுதானே இந்த அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொண்டால் தானே நீங்கள் வழக்குக்குள் செல்ல வேண்டும். அடிப்படையை ஆராயாமல் அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் சூழ்ச்சி இருக்கிறது, இதில் சூது இருக்கிறது, இது வஞ்சம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே நீதிமன்றத்திலே தோத்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தமிழினத்திற்காக பெற்றுத்தந்த அந்த உரிமையை தட்டி பறிக்க முடியாமல் தோற்றவர்கள் இதில் வஞ்சம் தீர்த்தார்கள் என்ற ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு தமிழினமே கொதித்து எழுந்திருக்கிறது. எங்களுக்காக உழைத்தவர், எங்களுக்காக உரிமை போராட்டம் நடத்தி உரிமையை பெற்றுத்தந்தவர், எங்களுக்காக வாழ்ந்தவர் இன்றைக்கு சிறையில் அடைத்திருக்கிறார். நாங்களும் சிறையில் இருப்பதை போல் இருப்போம் என்று இன்றைக்கு வீடு சிறைகளிலே இருக்கிறார். வீடை தன் சிறையாக ஆக்கி கொண்டு இன்றைக்கு உண்ண உணவு எடுத்துக்கொள்ளாமல், அருந்த தண்ணீர் எடுத்துக்கொள்ளாமல், என்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக வீடையே சிறையாக்கி கொண்டு இன்றைக்கு உண்ணா நோன்பு தன்னை வருத்தி மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். பல லட்சம் குடும்பங்கள், பல லட்சம் குடும்பங்களை சேர்ந்தவர்கள், நமக்கு வர தொலைபேசியின் மூலமா தெரிஞ்சுக்க முடியும், பல லட்சம் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஒழுங்காக 2 நாட்களாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் முதலமைச்சர் அவர்கள் தான். சில நாட்களுக்கு முன்பு கடந்த மாதம் நடைபெற்ற அந்த முல்லை பெரியாறு விவசாயிகள் மாநாட்டில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான காட்சி சார், நான் பார்த்த காட்சி, ஒரு பத்திரிகையாளனாக பார்த்த காட்சி. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களால் அந்த சாலைகள்லாம் அடைப்பட்டுடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக அந்த 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும்னு யாருமே கவலைப்படலை. இறங்கி எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், விவசாயிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற, எல்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் ஒரே ஒரு நபருக்காக, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்க்க வேண்டும், அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்ற ஆவல் தான். அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அளித்த அந்த விஷயமாக இருந்தது. எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, சாமானியனாக இருந்தாலும் சரி, அந்த ஒற்றை விரலுக்கு, அந்த ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு அனைவரும் இருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறார்கள் என்பதை அந்த நிகழ்வுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற பல விஷயங்கள், உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கிறோம். திரு ஸ்ரீதர் வாண்டியார், உங்களுடைய இறுதி கருத்து என்ன? நீங்கள் தமிழக மக்களுக்கும் முதலமைச்சர் சார்ந்தவர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றால்தான் இந்த நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனையான முல்லை பெரியார் பிரச்சனை 136 அடியிலிருந்து 142 அடிக்கு உயர்த்துவதற்கு அம்மா அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே அவர்கள் அரசாணை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்று தந்து இன்று 142 அடி உயர்த்துவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்தது. இதுவே அந்த கூட்டத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? 142 152 அடியாக உயர்த்தி கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். இதையெல்லாம் நடைபெற வேண்டும் என்றால், காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால், தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால்,
தமிழகம் 2023 உள்ள தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழகம் இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக வர வேண்டும் என்றால் அது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்றால்தான் அது முடியும். ஆகவே இந்த வழக்கு, இந்த பொய் வழக்கில் போடப்பட்ட இந்த வழக்கினால் இந்த தீர்ப்பு நிச்சயமாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேல்முறையீட்டில் அம்மா அவர்கள் மீண்டும் விடுதலை ஆகி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றால்தான் தமிழகம் முன்னேற்ற பாதையிலே செல்ல முடியும் என்பதுதான் உறுதியானது. சரி, இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, வர தகவல்கள் மிக மோசமாக இருக்கிறது. அதாவது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வயது காரணம் காட்டி கூட ஒரு மாத்திரைகள், அவர்கள் தினந்தோறும் எடுத்துக்கொள்கிற மாத்திரைகள் கூட கொடுக்க மறுக்கிறார்கள் என்ற தகவல் வருது. இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு செயல்பாடுகளாக பார்க்கப்படுகிறது, இதை பற்றி நான் சொல்லுங்கள். மனித நேயத்தினுடைய அணுகுமுறை என்பது பொதுவாக எல்லாரிடமே மனித நேயத்தை காட்ட வேண்டும். ஏன்னால் அதற்காகத்தான் சிறை வைத்திருக்கிறோம். சிறை என்றால் அது ஒரு மனித உயிராக நாம் கருத வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்பவர்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் யார்? இந்த தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, ஏன் மனித குலத்தை காப்பதற்காகத்தான் அவர் அவதாரமே எடுத்திருக்கிறார். அவரை நீங்கள் சிறை கொட்டடியில் வைத்து அவரை துன்புறுத்துவதும், அவரிடத்தில் மாத்திரை தராமல், உணவு தராமல் அவரை சிரமப்படுத்துவது என்பது அம்மா அவர்களை சிரமப்படுத்துவதில்லை. இந்த தமிழ் இனத்தை நீங்கள் இன்றைக்கு உரசி பார்க்கிறீர்கள். இந்த தமிழ் இனத்திற்கு நீங்கள் அநீதியை இழைத்து பார்க்கிறீர்கள். இந்த தமிழ் இனத்திற்கே நீங்கள் மனித நேயத்தை மறுக்கிறீர்கள். அதைத்தான் இன்றைக்கு தமிழினம் பார்க்கிறது. அங்கே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு துன்பமும் இந்த தமிழ் இனத்திற்காக அவர்கள் ஏற்படுத்துகிற துன்பம், அந்த துயரம், இது இறைவனுடைய அருளாலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்போதுமே தெய்வ சக்தி அவரிடத்திலே இருக்கும். இது சூழ்ந்திருக்கிறது சூழ்ச்சி, மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, இது களையும். பொழுதாக வான்மலை பொழிகின்ற போது புரட்சித் தலைவி அம்மா கருணைமலை இந்த தமிழக மக்களுக்காக பொழிவார்கள். தெய்வ சக்தியோடும், மக்கள் சக்தியோடும், மக்களுடைய பிரார்த்தனையோடும் அம்மா அவர்கள் மீண்டும் வருவார்கள். இது வந்து இறுதிக்கட்ட ஒரு விசாரணை அல்ல. இது கடவுள் கொடுத்த தீர்ப்பு அல்ல. இல்ல, இந்த தீர்ப்பையே மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று முக்கியமான வழக்கறிஞர் சொல்றாங்க. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் பல வழக்குகளை அவர்கள் வாதாடி பல வழக்குகளை செய்தவர்கள் எல்லாம் இந்த வழக்குகளை பற்றி, தீர்ப்பை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார், இது அநீதியான தீர்ப்பு என்று சொல்கிறார். இது போன்ற ஒரு முன்னுதாரணம் கிடையாது. எப்போதுமே ஒரு வழக்குகளை கொடுக்கிற போது பல முன்னுதாரணங்களை எடுத்துத்தான், அதை பார்த்துத்தான், அதை வழிகாட்டுதலாக வைத்துக்கொண்டு தான் அவர்கள் செய்வார். இது எந்த வழிகாட்டுதலில் கொடுத்தார்கள், எந்த வழக்கை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதை யாருக்கும் தெரியவில்லை. சொத்து குவித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சட்டத்துக்கு அனைவரும் சமம் பொதுவாக சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு சூழ்ச்சி விலை பின்னி இவ்வளவு பெரிய ஒரு விபரீதத்தை, என்னுடைய அரசியல் எதிரியை நான் பழி வஞ்சம் தீர்ப்பதற்காக நான் சொல்கிறேன். நான் சொல்வதெல்லாம் சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா? இன்றைக்கு கருணாநிதி அரசியல் எதிரியாக மக்கள் மன்றத்திலே புரட்சித் தலைவி அம்மாவுடைய மக்கள் செல்வாக்கை எதிர்கொள்ள முடியாமல் தோல்வியுற்றிருக்கிறார். அரசியல் களத்தை விட்டு அவர்கள் இன்றைக்கு அடையாளம் காணாமல் அழிந்து விட்டார்கள். அனைவரும் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு தானே இது. இந்த குற்றச்சாட்டு அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, அரசியல் எதிரிகளால் வைத்த குற்றச்சாட்டு. இதை நீதிபதி கவனிக்க தவறிவிட்டாரா? நீதிபதி ஏன் இதை கவனிக்கவில்லை? இந்த குற்றச்சாட்டை வைத்தவர்கள் யார் என்பதை அவர் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால்தான் அவர் வழக்குக்குள் அடிப்படை ஆராயாமலேயே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. நிச்சயமாக குற்றம் சாட்டவர் என்னுடைய அரசியல் எதிரி, அதனால் அவர் இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அந்த நோக்கத்தை இவர் புரிந்து கொள்ளாமல், நோக்கத்தை அடிப்படையை தெரிந்து கொள்ளாமல் இந்த வழக்கை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ என்கிற ஐயம்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் கண்ணீர் வெடிப்பதற்கு காரணம் இந்த அநீதியை இழைத்து விட்டீர்களே. குற்றச்சாட்டு சொன்னவர் ஒரு அயோக்கியன், இன்றைக்கு குற்றச்சாட்டு அந்த வழக்கை தொடுப்பதற்கு முயற்சி செய்திருப்பவன் ஒரு அயோக்கியன். அவர்கள் செய்திருக்கிற அந்த குற்றச்சாட்டை நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி, மக்கள் பணியில இடையூறுகளை ஏற்படுத்தி, மக்கள் பணியில் அவர் செலுத்துகிற கவனத்தை திசை திருப்பி அவர்கள் மக்கள் பணியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் நினைக்கிறார். ஆனால் மக்கள் அரணாக அம்மா அவர்களுக்கு இருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தெய்வ சக்தி பொருந்தியவர். அவர் தெய்வத்தின் மறு அவதாரம், அம்மனின் அவதாரமாக இருப்பவர். 1000 கண்ணுடைய ஆதிபராசக்தி அம்மா அவர்கள் நிச்சயம் மீண்டு வருவார். தமிழக மக்களை காப்பார். தமிழக மக்களுக்காக இன்னும் பல வெற்றிகளை பெற்றுத் தருவார். எத்தனை தடைகள் வந்தாலும் 1000 கருணாநிதி சூழ்ச்சிகளை எல்லாம் தகர்த்து பல கோடி தமிழர்களுடைய கண்ணீர் மற்றும் அவர்களுடைய பிரார்த்தனை இவையெல்லாம் நிச்சயம் கை கொடுக்கும். முதலமைச்சர் அவர்கள்
தன்னுடைய மனதைரியத்தோடு மீண்டும் அவர் மக்கள் பணி ஆற்ற வருவார், மக்கள் தொண்டு ஆற்ற வருவார், தமிழகத்தை மேலும் சுபிட்சமாக்குவார். விஷன் 2023 நிச்சயமாக வெற்றிகரமாக மீட்டெடுப்பார் முதலமைச்சர் அவர்கள். அது சிங்கப்பூர் இல்ல, சிங்கப்பூரை விட மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வகையில முதலமைச்சருடைய திட்டங்கள் அந்த விஷன் 2023 உள்ளது. அத்தனை ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர் முதலமைச்சர் அவர்கள். அது நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துவார்கள். தமிழகத்திற்கு தொடர்ந்து அடுத்த மாதங்களிலேயே தொடர்ந்து அவர்கள் நிச்சயமாக மீண்டு வந்து மக்களுக்கு சேவையாற்றுவார்கள் என்று உறுதியாக நம்பலாம். இந்த அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டியார், உங்களுக்கு மிக்க நன்றி. அதே போன்று அஇஅதிமுகவின் திரு RB உதயகுமார், உங்களுக்கும் நன்றி. 7.5 கோடி மக்களின் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் அதுவாகத்தான் இருக்கிறது. நன்றி.